என்னடா இது ராயல் என்ஃபீல்டு கம்பெனில ஹைபிரிட் பைக்கா? எஸ் பாஸ், நம்ம 350cc செக்மெண்ட்ல கிங்கா இருந்த ராயல் என்ஃபீல்டு இப்போ ஹைபிரிட் செக்மெண்ட்ல குதிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? CF மோட்டோவோட கம்பைன் பண்ணி தான் இந்த ஹைபிரிட் மாடலை நம்ம மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. CF மோட்டோ ஒரு சைனா பிராண்ட் கம்பெனி. நம்ம ராயல் என்ஃபீல்டு கம்பெனி இங்க இருக்கிற ஒரு மாஸ்டர் மாதிரி. ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து தான் இந்த ஹைபிரிட் இன்ஜினை நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுக்க போறாங்க. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற இன்ஜின் என்னமோ CF மோட்டோ கிட்ட இருந்து தான் கம்ப்ளீட்டா வாங்க போறாங்க. சைனால இருந்து வரப்போகுது. ஆனா இதோட சேசஸ், சஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் மற்ற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் இங்க சென்னையில தான் ரெடி ஆகுது. ஸோ கம்ப்ளீட்லி மேக் இன் இந்தியாவா தான் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த பைக் 100-350க்கு கீழே தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்ல 100-350, அதுக்கப்புறம் இந்த பைக் ரெண்டு பக்கத்துல வந்துச்சுன்னா என்னடா இது பாக்குறதுக்கு ராயல் என்ஃபீல்டோட 100-350யோட குட்டி வெர்ஷன் மாதிரி இருக்குது அப்படிங்கிற தாட் கூட வரலாம். எனக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. தீக்குச்சி மருந்து மாதிரி இருக்கு பாஸ். இது என்ன தீப்பெட்டி பட்ட மாதிரி இருக்கு பாஸ். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். ஏன்னா இந்த பைக்கோட பிரைஸ் 1,25,000 இருந்து 1,35,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் கோட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. என்னடா முதல்ல இருந்த ஹைபிரிட் சொல்றேன், முதல்ல ஹைபிரிட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வண்டியில ஐசி இன்ஜினும் இருக்கும், அதோட சேர்த்து பேட்டரியும் இருக்கும். அதுக்கு ரெண்டையும் கம்பைன் பண்ணி, அதாவது எலக்ட்ரிக்லயும் வண்டி வந்து ஓடுற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. மோட்டர் தனியா கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஹைபிரிட் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சோ CF மோட்டோவோட இன்ஜின்ல என்ன மாதிரி ஹைபிரிட் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மைல்டு ஹைபிரிட் யூஸ் பண்றாங்களா இல்ல ஸ்ட்ராங் ஹைபிரிட் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கிற பேர் ப்ராஜெக்ட் வி. இப்படி காட்டுமா? சரி, ஓகே, டன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. சோ இப்போ மார்க்கெட்ல எந்த மாதிரி ஹைபிரிட் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இதுக்கு அப்புறமா ஸ்ட்ராங் ஹைபிரிட், அதுக்கப்புறம் மைல்டு ஹைபிரிட்லயும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சொல்லுங்க ப்ரோ, இந்த ராயல் என்ஃபீல்டோட ஹைபிரிட் பைக் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா இதை நீங்க ட்ரை பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கறத சொல்லுங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், என்ன பொறுத்த வரைக்கும் இது நல்ல சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா CF மோட்டோ நம்ம மார்க்கெட்ல பெருசா ஒன்னும் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. பட் ராயல் என்ஃபீல்டோட வந்துச்சுன்னா ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கீழே இருக்குது கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நண்பா. டாடா.